ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு லேர்னிங் ஜேர்னி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கிராமட்டிக்கல் ட்ராமடைசேஷன். கிராமரெல்லாம் இந்த ட்ராமாவில் கலந்து இருக்கும். பேசுகிறப்ப கொஸ்டின் கேட்குறது, ஆன்சர் பண்ணுறது சாதாரண ஒரு நிகழ்ச்சி. இது பேச்சு வழக்கு மாதிரி இருக்கும், பேசுகிறது மாதிரி இருக்கும். இதில் கொஸ்டின் எந்த மாதிரி, ஆன்சர் எந்த மாதிரி, எப்படி அப்படிங்கிறத நம்ம ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். பார்க்கலாமா? இது பிரியாவோட அம்மா. இது பிரியாவோட அம்மா. இது பிரியா. அவங்க அம்மா ரெடி ஆகிட்டுருக்காங்க, மேக்கப் பண்ணிகிட்ருக்காங்க. கண்ணாடியை பார்த்து என்ன பார்த்துட்ருக்காங்க? ட்ரெஸ் பண்ணிகிட்ருக்காங்க ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறதுக்காக. அவங்க அம்மா கேட்குறாங்க, ட்ரெஸ் பண்ணிவிட்டு இப்படி வராங்க. பார்த்தா பிரியா கிச்சனில் பாத்திரம் விளக்கிட்டுருக்கா. வெசல்ஸ்னால் என்ன? பாத்திரங்கள். வாஷ் பண்ணிகிட்ருக்கா. என்ன பண்ணுறா? வாஷ் பண்ணிகிட்ருக்கா. அவங்க அம்மா கேட்குறாங்க, என்ன நீ வரலையா ஃபங்க்ஷனுக்கு அப்படின்னு கேட்குறாங்க. உடனே பிரியா சொல்கிறா, இல்லைம்மா, நான் பாத்திரமெல்லாம், வெசல்ஸ் எல்லாம், பாத்திரங்களுக்கு வெசல்ஸ்ன்னு சொல்லுவாங்க, கழுவிட்டுருக்கேன், அதாவது வாஷ் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்கிறா. ஏம்மா வரலையா அப்படின்னு. இல்லைம்மா, எனக்கு நிறைய அசைன்மெண்ட்ஸ் எங்கள் ப்ரொஃபஸர் கொடுத்துருக்காங்க, எழுதுகிற வேலையெல்லாம் கொடுத்துருக்காங்க. அசைன்மெண்ட்ஸ்னால் இந்த எழுதுகிற வேலையெல்லாம் நிறையா இருக்கும். ஸோ அசைன்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, வரலம்மா அப்படின்பா. சரி, அவங்க அம்மா சொல்லுவாங்க, சரி நீ கதவை சாத்திட்டு நல்லா ஜாக்கிரதையாக இரு, நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே டக் 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 டக்குன்னு அப்படியே அவங்க அம்மா என்ன பண்ணுவாங்க? போகிறாங்க. எங்கே போகிறாங்க சொல்லட்டா? இது நம்பர் 1 முடிச்சிருக்கோம். இது என்னது? நம்பர் 1. நம்பர் 2, பக்கத்து வீட்டில் கீதா ஆண்டி இருக்காங்க. பிரியாவோட அம்மா என்ன பண்ணுறாங்க? டக் 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 டக்னு கதவை தட்டி கீதான்னு கூப்பிட்றாங்க. உடனே, வாங்க பிரியாம்மா, வீட்டுக்குள்ளே வாங்க, கெட் இன் சைடு அப்படின்னா வீட்டுக்குள்ளே வாங்க, உள்ளே வாங்கன்னு அர்த்தம். இல்லை எனக்கு டைம் ஆச்சு, நான் ஃபங்க்ஷனுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரியா அம்மா சொல்கிறாங்க. நம்பர் 2 முடிஞ்சுதா? நம்பர் 3, இங்கே பிரியா அம்மா பிரியாவோட அம்மா ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணிகிட்ருக்காங்க. இதுக்கு நடுவில் நம்பர் 4 என்னென்னா, இவளுக்கு நிறைய எழுத்து வேலை, அசைன்மெண்ட்ஸ் ஒர்க் அவங்க காலேஜில் ப்ரொஃபஸர் கொடுத்துருக்காங்க. அதனால் அவள் என்ன பண்ணுறா? அவள் எழுதிட்டுருக்கா, கம்ப்யூட்டர் ஒர்க் பண்ணுறா, எழுதிட்டுருக்கா. கொஞ்ச நேரம் கழித்து கதவு பக்கத்து வீட்டு கீதா ஆண்டி கையில் ஒரு டிஃபன் பாக்ஸ் எடுத்துகிட்டு டப் 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 டப்னு கதவை தட்டுறாங்க. உடனே இவள் உள்ளேருந்து, ஹூ இஸ் தேட்? யார் இருக்கா? யாருங்க? ஹூ இஸ் தேர்? யாருங்க அப்படின்னு கேட்டுகிட்டே அப்படியே கதவை திறக்கிறான். அப்புறம், ஹாய் கீதா ஆண்டி, கெட் இன் சைடு, வீட்டுக்குள்ளே வாங்க அப்படின்னு கூப்பிட்றான். அப்புறம், திஸ் இஸ் ஃபார் யூ, இது உனக்காகத்தான் இந்த டிஃபன் பாக்ஸு. என்ன இருக்குள்ள? வாட் இஸ் இன்சைட் த டிஃபன் பாக்ஸ்ன்னு அவள் கேட்குறான். ஐ ஹவ் ப்ரிப்பேர்டு மேகி ஃபார் யூ, உனக்கு நான் மேகி பண்ணி கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு அந்த கீதா ஆண்டி சொல்கிறாங்க. ஐ லைக் இட் வெரி மச், எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சாப்பிடுவான். சாப்பிட்டோன்னே செம்ம டேஸ்ட்டாக இருந்தோன்னே, ஒன் டே ஐ வில் ப்ரிப்பேர் ஃபார் மை மதர். நல்லா இருக்கு ஆண்டி, இது உங்களை மாதிரியே நான் ஒரு நாள் எங்கள் அம்மாவுக்கு பண்ணி தருவேன் அப்படின்னு சொல்கிறா. யார்? இப்போ 4வது இது முடிஞ்சது. 5. இப்போ இதில் 4 ஆச்சா? இது 5 இங்கே இருக்குது. இது 4. ஃபஸ்ட்டு பிரியாவோடமா ரெடி பண்ணுறாங்க. பிரியா வரல, அசைன்மெண்ட் இருக்குது, பாத்திரத்தை வாஷ் பண்ணிகிட்ருக்கான். செகண்டு, கீதா ஆண்டி வீட்டுக்கு பிரியா அம்மா என் பொண்ணு பார்த்துக்கோ, தனியாக இருக்கா, எனக்கு டைம். அப்புறம் உள்ளே வாங்க ஆண்டி, பிரியா அம்மா அப்படின்னு சொன்னோன்னே, இல்லை கீதா, எனக்கு டைம் ஆச்சு, ஃபங்க்ஷனுக்கு போகணும். 3வது இங்கே ஃபங்க்ஷன்னு போட்டிருக்கேன். அவங்க அம்மா, பிரியாவோட அம்மா இருக்காங்க. சரியா? அடுத்தது இங்கே தான் அவள் எழுதிட்டுருக்கா, எழுதிட்டுருப்பா அசைன்மெண்ட்ஸ். அப்புறம் இங்கே கீதா ஆண்டி வராங்க. கீதா பக்கத்து வீட்டு கீதா வராங்க டிஃபன் பாக்ஸோட. அப்போ தான் அந்த மேகி பற்றி
அவள் வெளியே வரா. யார் அப்படின்னு கூப்பிட்டுட்டே வெளியே கதவு திறந்தோடனே அந்த அம்மா உள்ள வந்து இந்த மாதிரி மேகி அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. எங்கள் அம்மாவுக்கு இதே மாதிரி நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்க அம்மா வந்துட்டு வராங்க. பிரியா அம்மா ஃபங்க்ஷன் முடிஞ்சிட்டு வராங்க. டப் 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 டப்னு இதோ இங்கே கதவு தட்டுறாங்க. உடனே உள்ளேருந்து யாருன்னா நான் தான்ம்மா உங்கள் அம்மா கதவு தர அப்படின்னோடனே கதவு தருப்பாள். இந்த உனக்காக ரோஸ்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன்னு அவங்க அம்மா சொல்லுவாங்க. அம்மா எனக்கு வேண்டாம்மா, என் வயிறு ஃபில்லாக இருக்குது, வயிறு ரொம்ப இருக்குது. எப்படி அப்படின்னு அவங்க அம்மா கேட்டோன்னே இப்போ தான் பிரியா கீதா ஆண்டி, பக்கத்து வீட்டு கீதா ஆண்டி மேகி கொடுத்துட்டு போனாங்க, ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லி. ஐயோ அப்போ நான் என்ன பண்ணுறது இந்த ரோஸ்ட்டை அப்படின்னு பிரியா சொல்லுவாள். ஆமாம்மா குட் ஐடியா. என்ன குட் ஐடியா பிரியா சொல்லு அப்படின்னோடனே ஃப்ரிட்ஜில் வச்சுரு, அப்பா வந்தாவிட்டு சூடு பண்ணி கொடுத்துக்கலாம். ஓகே அதுவும் நல்லது தான். இதுதான் நம்ம இங்கிலீஷில் பேச போகிறோம். பார்க்கலாமா? இப்போ பிரியா அம்மா இங்கே ட்ரெஸ் பண்ணிட்டுருக்காங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு ரெடி பண்ணிவிட்டு வராங்க. பிரியா பிரியா வாட் ஆர் யூ டூயிங்? என்ன பண்ணிகிட்ருக்க பிரியா? அம்மா ஐ எம் வாஷிங் த வெசல்ஸ். நான் வெசல்ஸ் எல்லாம் வாஷ் பண்ணிகிட்ருக்கேன். ஆர் யூ நாட் கம்மிங் ஃபார் த ஃபங்க்ஷன்? நீ ஃபங்க்ஷனுக்கு அப்போ வர இல்லையா? நோம்மா ஐ ஹாவ் லாட்ஸ் ஆஃப் அசைன்மெண்ட் ஒர்க். எனக்கு நிறையா அசைன்மெண்ட் ஒர்க் இருக்குது. ஐ டோன்ட் கம்மா, நான் வரமாட்டேம்மா. ஓ பிரியாம்மா கேட்குறாங்க. ஷால் ஐ ப்ரிப்பேர் டிஃபன் ஃபார் யூ அப்படின்னு. நோம்மா எனக்கு டிஃபன் ப்ரிப்பேர் பண்ண வேண்டாம். டோன்ட் வாண்ட். நோம்மா டோன்ட் ப்ரிப்பேர் டிஃபன் ஃபார் மீ, டோன்ட் வாண்ட், வேண்டாம் அப்படிங்க. அப்போ பிரியாம்மா சொல்லுவாங்க ஓகே ஓகே டேக் கேர், ஜாகிரதையாக இரு, லாக் த டோர், கதவை சாத்திக்கோ அப்படின்னு பிரியாம்மா சொல்லிட்டு பக்கத்து வீட்டுக்கு போகிறாங்க. இதான் பிரியாம்மா. கீதா கீதா கதவு தட்டுற உடனே கீதா வெளியே வராங்க. ஹாய் பிரியா மதர், பிரியாம்மா ப்ளீஸ் கெட் இன்சைட் த ஹவுஸ், வீட்டுக்குள்ளே வாங்க. உடனே பிரியாவோட அம்மா சொல்கிறாங்க நோ கீதா ஐ டோன்ட் ஹாவ் டைம், எனக்கு டைம் இல்லை. ஐ எம் கோயிங் டு அட்டெண்ட் த ஃபங்க்ஷன், நான் ஒரு ஃபங்க்ஷன் அட்டென்ட் பண்ணுறதுக்கு போயிட்டுருக்கேன். ப்ளீஸ் டேக் கேர் ஆஃப் மை டாட்டர், ப்ளீஸ் டேக் கேர் ஆஃப் மை டாட்டர், ஷீ இஸ் அலோன் இன் த ஹவுஸ், அவள் வீட்டில் தனியாக இருக்கா, பார்த்துக்கோ. ஓகே ஆண்டி. உடனே கீதா வந்து பிரியாம்மாட்ட சொல்கிறாங்க ஓகே பிரியாம்மா டோன்ட் வரி, நத்திங் டு வரி, எதுக்கும் வருத்தப்படாதீங்க. ஐ வில் டேக் கேர் ஆஃப் ஹர், நான் அவளை நல்லா கவனிச்சுக்கிறேன் அப்படின்னா. தேங்க்யூ கீதா அப்படின்னு சொல்லிட்டு பிரியாம்மா எங்கே போகிறாங்க? ஃபங்க்ஷனுக்கு போகிறாங்க. இங்கே பிரியாவோட அம்மா அட்டென்ட் பண்ணிட்டுருக்காங்க ஃபங்க்ஷன். இங்கே 4th one. இப்போ உள்ளே வந்துட்டு பிரியா சொல்கிறா ஐயோ லாட்ஸ் ஆஃப் அசைன்மெண்ட்ஸ், மை ஹேண்ட் இஸ் கெட்டிங் பெயின். ஐயோ நிறைய அசைன்மெண்ட் எழுதுறதுக்கு இருக்குது, எனக்கு எழுதி எழுதி கையெல்லாம் வலிக்குது அப்படின்னு எழுதிக்கிட்டே புலம்புறான். சரியா? உடனே கொஞ்ச நேரத்தில் கதவு சத்தம், ஹலோ, அப்புறம் டப் டப் டப்னோன்னா உடனே அவள் எழுதிட்டு இருந்துட்டு வெளியே வரா. ஹூ இஸ் தேர், யார் அங்கே அப்படின்னு ஒன்று. ஐ ஆம் கீதா, யுவர் நெய்பர், ப்ளீஸ் ஓப்பன் தி டோர். நான் பக்கத்து வீட்டு கீதா, கதவை திறமா அப்படின்னா. ஓகே ஆண்டி அப்படின்னு கதவை திறக்கிறா. அப்புறம் அவங்க கையில் இருக்கிற டிஃபன் பாக்ஸை பார்க்குறா. ஹை வாட் இஸ் தேட், அது என்ன அப்படின்னோடனே கீதா அவங்க சொல்கிறாங்க திஸ் டிஃபன் பாக்ஸ் இஸ் ஃபார் யூ, இந்த டிஃபன் பாக்ஸ் உனக்காகத்தான். வாட் இஸ் இன்சைட், என்ன இருக்குள்ள அப்படின்னு வாங்கி பார்க்குறேன். ஓ மேகி, வெரி ஹாட், வெரி டேஸ்டி, ரொம்ப சூடாக நல்லா டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு அந்த கீதாண்டிட்டு சொல்லிவிட்டு ஒன் டே ஐ வில் ப்ரிப்பேர் மேகி ஃபார் மை மதர், ஒன் டே, ஒரு நாள் நான் எங்கள் அம்மாவுக்கும் ப்ரிப்பேர் பண்ணி தருவேன் மேகியை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாள். கொஞ்ச நேரம் கழித்து கதவு யாரோ தட்டுவாங்க. டட் 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 டட்னு. ஹூ இஸ் தேர், யார் அங்கே அப்படின்னு உள்ளேருந்து வருவா பிரியா. உடனே அவங்க அம்மா பிரியா ஐ ஆம் யுவர் மதர், ப்ளீஸ் ஓப்பன் தி டோர், நான் தான் உங்கள் அம்மா, கதவை தர. உடனே அவள் கதவை திறக்கிறா. மம்மி வாட் இஸ் இன் யுவர் ஹேண்ட், அம்மா உங்கள் கையில் என்ன இருக்குது? ஐ பாட்
ஐ ஹாவ் பாட் எ ரோஸ்ட் ஃபார் யூ. ஒரு ரோஸ்ட் உனக்கு வாங்கியிருக்கிறேன். உடனே பிரியா சொல்கிறா, அம்மா ஐ டோன்ட் வாண்ட்மா, எனக்கு வேண்டாம்மா. பிரியாவோட அம்மா கேட்குறாங்க, ஏய் வை, வாட் ஹேப்பன், என்னாச்சு, ஏன் வேண்டாங்கிற, வை யூ டோன்ட் வாண்ட், ஏன் உனக்கு வேண்டாம். ஃபியூ மினிட்ஸ் பிஃபோர், கொஞ்சம் முன்னாடி தான், கொஞ்சம் நிமிஷத்துக்கு முன்னாடி தான் கீதா ஆண்டி கேம் ஹியர், இங்கே வந்தாங்க. கீதா ஆண்டி கேம்னா வந்தாங்க, இங்கே, ஹியர்னா இங்கே. ஷீ கேவ் மீ மேகி, எனக்கு அவங்க மேகி கொடுத்தாங்க. ஓ பிரியா, வாட் ஷல் ஐ டூ வித் த ரோஸ், இந்த ரோஸ் வச்சுட்டு நான் என்ன பண்ணுறது. பிரியா சொல்லு பிரியா அப்படின்னா, மம்மி நைஸ் ஐடியா அப்படின்னு பிரியா சொல்கிறா. வாட் ஐடியா பிரியா, என்ன ஐடியா பிரியா அப்படின்னு பிரியா சொல்கிறா. மம்மி கீப் திஸ் ரோஸ் இன் த ஃப்ரிட்ஜ், ஆஃப்டர் டேடி கம்ஸ், அப்போ வந்த பிறகு ஹீட் இட் அண்ட் கிவ், சூடு பண்ணி கொடு. ஏன்னா இவங்க 2 பேரும் இவங்க ஃபங்க்ஷனில் சாப்பிட்டாங்க, இவங்க மேகி சாப்பிட்டாச்சு, நீ அப்பா பசியோடு வருவாங்க, அதுக்காக சொல்லியிருப்பாங்க. நல்லா இருக்கா கதை? அப்படியே முன்னாடி வருதா? பிடிச்சிருக்கா? சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதை நான் பேசினதை போட்டு 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 பாருங்கள், அப்போ தான் நல்லா புரியும். சரிங்களா? ட்ரை பண்ணுங்கள்.